திருச்சிற்றம்பலம். தலத்தின் சிறப்பு. சாமி பேரும் அம்பாள் பேர் சொல்லுங்க. தலம் பேரு திருக்கோடீஸ்வரர் கோயில், திருக்கோடிக்கா. சிவஸ்தலம் பெயர் திருக்கோடிக்கா. இறைவன் பெயர் திருக்கோடீஸ்வரர். இறைவி பெயர் வடிவாம்பிகை திரிபுர சுந்தரி. அதிகம் திருநாவுக்கரசர் 3, திருஞான சம்பந்தர் 1. எப்படி போக சொல்லணும், எப்படி போவது? தலத்தின் சிறப்பு. சனி பகவானும் யமனும் எதிரெதிர் சன்னதியில் அருள்கின்ற தலம். அதே போல் சித்திரகுப்தனும் துர்வாச முனிவரும் எதிரெதிர் சன்னதியில் உள்ள தலம். தலத்தின் தீர்த்தமான காவேரி நதி உத்திரவாகினியாகிய தெற்கிலிருந்து வடக்காக பாய்கிறது. கார்த்திகை மாதம் ஞாயிறன்று விடியற் காலையில் இத்தலத்தில் காவிரியில் நீராடினால் எல்லா பாவங்களும் தொலைந்துவிடும் என்பது ஐதீகம். இத்தலத்தில் உள்ள சனி பகவான் பாலசனி என்று அழைக்கப்படுகிறார். இவரது தலையில் சிவலிங்கம் உள்ளது. கண்டராதித்த சோழரின் மனைவிமான செம்பியன் மாதேவியாரின் ஆணைப்படி செங்கற்களால் ஆன கோயில் இடிக்கப்பட்டு கற்றடியாக திரும்ப கட்டப்பட்ட சிறப்புடைய தலம். 3 கோடி மந்திரங்களும் சாப விமோசனம் பெற இத்தலத்திற்கு வந்து சிவனின் முன்னிலையில் சரியாக மந்திரங்களை உச்சரித்து சாப விமோசனம் பெற்ற தலம். 3 கோடி மந்திரங்களும் சாப விமோசனம் பெற இத்தலத்திற்கு வந்து சிவனின் முன்னிலையில் சரியாக மந்திரங்களை உச்சரித்து சாப விமோசனம் பெற்ற தலம். அதே போல் 3 கோடி தேவர்களும் இத்தல இறைவனை வழிபட்டு ஞான முக்தி அடைந்த தலம். பெரிய விஷயம். ஒரு சமயம் கைலாசத்தையும் திருக்கோடிக்காவையும் ஒரு தராசில் வைத்து பார்த்தபோது இத்தலம் உயர்ந்து கைலாசம் கீழே போய்விட்டது. என்னுடைய திருமேனிக்கு சமமான பெருமை கொண்ட தலம் இது என்று சிவபெருமானால் சிலாகித்து கூறப்பட்ட தலம். இத்தலத்தில் செய்யும் தியானம், ஹோமம், ஜபம் எல்லாம் மும்மடங்காக பலிக்கின்ற பெருமையுடைய தலம். கோவில் அமைப்பு. 5 நிலை ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறது. 5 நிலை ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறது. கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் எதிரில் கவசமிட்ட கொடிமரமும் கொடிமரத்து விநாயகர், பலிபீடம், நந்தியும் காட்சி தருகின்றன. முன் மண்டபத்தில் வலதுபுறம் அம்பாள் சந்நிதி உள்ளது. வடிவாம்பிகை நின்ற கோலத்தில் தரிசனம் தருகிறாள். உட்பிரகார வலத்தில் கரையேற்று விநாயகர், மயில் வாகனர், சிவலிங்க மூர்த்தங்கள், கஜலட்சுமி, ஜேஷ்டா தேவி, கால பைரவர், சூரியன், சந்திரன், சனி பகவான், துர்வாசர் சன்னதிகள் உள்ளன. கோஷ்ட மூர்த்தங்களாக ரத்தன விநாயகர், நடராசர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை உள்ளனர். பலம் முடித்து உள்மண்டபம் சென்று துவார விநாயகரையும் பாலசுப்பிரமணியரையும் தரிசித்து வாயில் கடந்தால் நேரே மூலவர் தரிசனம். மூலவர் கருவறை செல்லும் வழியில் இருபுறமும் சித்திரகுப்தரும் யமதர்மனும் உள்ளனர். இது இத்தலத்தின் விசேஷ அமைப்பாகும். திருக்கோடீஸ்வரர் சதுர பீடத்தில் உயர்ந்த பானத்துடன் சுயம்புலிங்க உருவில் கம்பீரமாக காட்சியளிக்கிறார். கருவறை மேற்கு சுவற்றில் முதலில் உள்ள அறையில் நாகலிங்கம், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி மற்றும் மனோன்மணி அம்பாள் விக்கிரங்கள் உள்ளன. அடுத்து உள்ள சன்னதியில் 6 முகம், 12 கைகள், கைகளில் நாககனி, வில், வானம் மற்றும் பிற படைக்கலங்களோடு வள்ளி தெய்வானையுடன் அசுர மயில் வாகனத்தில் முருகர் காட்சி அளிக்கிறார். இதை அடுத்து ரிக், யஜுர், சாம, அதர்வன என்னும் 4 வேத சிவலிங்கங்கள் காணப்படுகின்றது. அதை அடுத்து கஜலட்சுமி விக்கிரகம் 2 கால்களையும் தொங்கவிட்டுக் கொண்ட நிலையில் உள்ளது. இறுதியில் சனீஸ்வரனின் மனைவியான ஜேஷ்டா தேவி,
மகன் மாந்தி, மகள் மாந்தாவுடன் உள்ள சிலை உள்ளது. மாந்தாவின் கையில் தாமரை மலரும், மாந்தியின் முகம் ரிஷப முகமாயும் இம்மூன்றும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு அற்புதமாய் காட்சி அளிக்கின்றது. வடக்கு சுற்றில் கோயிலின் தலவிருட்சமான பிரம்பு மரம் உள்ளது. அடுத்து அஷ்டபுஜ துர்க்கை சன்னதியும், அதை அடுத்து சண்டிகேஸ்வரர் தனி சன்னதியும், அருகில் புஷ்கரணையும் கிணறு உள்ளது. இதை கடந்து சென்றால் பிரம்மாவுக்கு என்று ஒரு சிறு தனி சன்னதி உள்ளது. ஆலயத்தின் சிற்பங்களுக்கு பஞ்சமில்லை. சிவபெருமானின் 64 லீலைகளில் பெரும்பான்மைகளை மிக நுட்பமாக பல்லவ கால சிற்ப அமைவில் திருச்சுற்றிலும் ஏனைய பல இடங்களிலும் காண முடிகிறது. சிற்பங்கள் யாவும் வெகு அற்புதமாய் கண்ணை கவரும் விதத்தில் அமைந்திருக்கின்றன. ராஜகோபுர வாயிலில் காமதேனு, கற்பக விருட்சம், குதிரை மற்றும் யானை, வீரர்களின் போர்க்காட்சிகள், மனுநீதி சோழன் நீதி வரலாறு, அண்ணனின் கோகுல லீலைகள், மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்ட 22 விதமான வாத்தியங்களை இசைக்கும் மாந்தர்கள் யாவும் கண்ணிற்கு விருந்தாய் அமைந்துள்ளன. இதே போன்று திருக்கோடீஸ்வரரின் கருவறை வெளிச்சுவற்றிலும் அழகிய சிற்ப கோலங்கள் உள்ளன. தெற்கு சுவரில் முதலில் நடராஜர் சிற்பம் உள்ளது. இடதுபுறம் சிவகாமியும், வலதுபுறம் காரைக்கால் அம்மையார் பேய் உருவில் தலைவிரி கோலமாய் தாளமிட்டபடி சிவனது கூட்டினை கண்டு ஆனந்திக்கிறார். திருவடியின் கீழ் இசை பாடுவோர், மத்தளம் அடிப்போர், தாளமிடுவோர் என 3 கணங்கள் உள்ளனர். அடுத்து வரிசையாக பிச்சாடனர், விஷ்ணுவின் மோகினி அவதாரம், ஒரு குள்ள பூதம், அமர்ந்த நிலையில் மகா கணபதி, அகத்திய முனிவர், தட்சிணாமூர்த்தி, அத்திரி முனிவர், பிருகு முனிவர் உள்ளார்கள். விமானத்தில் பிச்சாடனர் உருவம் 8 கரங்களுடன் சூலம்பேந்தி அகோர தாண்டவ மூர்த்தியாக மிக நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளுடன் காணப்படுகிறது. சுவாமியின் கருவறை மேற்கு சுவற்றில் லிங்கோத்பவர், மகாவிஷ்ணு நின்ற கோலம், அவருக்கு இருபுறமும் உச்ச முனிவரும் வசிஷ்ட முனிவரும் உள்ளனர். விமானத்தில் மகாவிஷ்ணு அமர்ந்த கோலத்தில் காணப்படுகிறார். வடக்கு கருவறை சுவற்றில் முதலில் கௌதம மகரிஷியும், அடுத்து பிரம்மாவும், தொடர்ந்து காசிப ரிஷி, அஷ்டபுஷ துர்க்கை, அர்த்தநாரீஸ்வரராக உள்ளனர். விமானத்தில் பரமேஸ்வரன் காட்சி அளிக்கிறார். கிழக்கு புற விமானத்தில் சுவாமி மற்றும் அம்பாள் சிற்பம் அமைந்துள்ளது. யம பயம் நீங்கும் தலம். சிவபுராணத்தில் 12வது அத்தியாயத்தில் விவரிக்கப்படும் ஒரு நிகழ்ச்சி இத்தலத்தின் மகிமைக்கு மேலும் சிறப்பூட்டுவதாக அமைந்திருக்கின்றது. தன் கணவனை கொன்றுவிட்டு நெறி தவறி தன் வாழ்க்கையை நடத்தி வந்த லோககாந்தா என்ற பெண்மணி வாழ்க்கையின் இறுதி காலத்தில் திருக்கோடிக்கா வந்து தங்க நேர்ந்தது. அவள் மரணம் அடைந்ததும் யம தூதர்கள் அவளை தண்டிக்க நரகலோகம் அழைத்து சென்றனர். சிவ தூதர்கள் இதை வன்மையாக கண்டிக்கின்றனர். யம தர்மராஜன் சிவபெருமானிடம் வந்து முறையிடுகிறார். நமது தலமான திருக்கோடிக்காவோடு சம்பந்தப்பட்டவர்களை தண்டிக்க யமனுக்கு அதிகாரம் இல்லை என்றும், கால தேச வர்த்தமானங்களால் இங்கு வந்தவர்களை யமன் கண்ணெடுத்தும் பார்க்க கூடாது என்றும், திருக்கோடிக்கா என்ற ஒலியை காதால் கேட்டவர்களை கூட தண்டிக்கும் உரிமை யமனுக்கு இல்லை என்றும், அந்த மண்ணை மிதித்தவர்களிடம் அவன் நெருங்கவே கூடாது என்றும் கட்டளையிடுகிறார். லோககாந்தா என்ற பெண்மணி லோககாந்தா என்ற அந்த பெண்மணி இத்தலத்தில் சம்பந்தப்பட்டு விட்டதால் யமனிடமிருந்து விடுபட்டு பின் முக்தி அடைகிறார். காசியை போல இத்தலத்தில் வாழ்பவர்களுக்கு யம பயம் கிடையாது. இந்த நம்பிக்கையை உறுதி செய்வது போல இவ்வூரில் மயானம் தனியாக இல்லை. இவ்வூரில் மரிப்பவர்களை காவிரி நதியின் மறுகரைக்கு கொண்டு சென்று தகனம் செய்யும் வழக்கம் தொன்று தொட்டு இன்று வரை தொடர்கிறது.